தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இலங்கையில் பெரியாருக்கு சிலை, வசூல் வேட்டை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இலங்கை யாழ் நகரில் ஈவே ராமசாமி நாயுடுவுக்கு சிலை வைக்கப் போவதாக அறிவித்துள்ளார் சங்ககிரி ராஜ்குமார். இவர் ஒரு திரைப்பட இயக்குனர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்கிறார். யாழ்ப்பாணத்தில் தந்தை பெரியாருக்கு சிலை வைக்கப் போவதாக குறிப்பிடுகிறார். அவ்வாறு சிலை வைக்கப்பட்டால் இலங்கையில் பெரியாருக்கு வைக்கப்படும் முதல் சிலையாகும். இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்ய சங்ககிரி ராஜ்குமார் திட்டமிட்டுள்ளார். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணம் நகரத்துக்குள் தற்பொழுது புதிய சிலைகள் எதுவும் அமைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சட்டம் போட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. யாழ்ப்பாண நகரத்துக்குள் தற்பொழுது புதிய சிலை யாருக்கும் வைக்க முடியாது. ஆனால் யாழ்ப்பாணம் நகரத்தில் பெரியாருக்கு சிலை வைக்கப் போவதாக சங்ககிரி ராஜ்குமார் அறிவித்துள்ளார். கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்ய திட்டமிட்டுள்ளார். தந்தை பெரியார் பேரை சொல்லிதான் இதுவரைக்கும் கொள்ளையடித்தாங்க. ஆனால் இப்போ தந்தை பெரியாருக்கு சிலை வைக்க போகிறோம்னு சொல்லி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது நாடு விட்டு நாடு கடந்து கடல் தாண்டி யாழ்ப்பாணத்தில் போய் சிலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சங்ககிரி ராஜ்குமார் அறிவிச்சிருக்கான். அப்போ இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பான். இதுக்கு இந்த திராவிட கூட்டம், அல்லக்கை கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, கொள்ளையடிக்கிற கூட்டம், ஏமாத்துகிற கூட்டம், பித்தலாட்ட கூட்டம், தெலுங்கு கூட்டம், இந்த கூட்டம் உறுதுணையாக இருக்குது. ஆகவே தந்தை பெரியாருக்கு சிலை வைக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அடித்து விரட்டுங்க. யாழ்ப்பாணத்தில் சிலை யாருக்குமே வைக்க முடியாது. யாழ்ப்பாணத்தில் பெரியாருக்கு சிலை வைக்க போகிறோம்னு சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு திரியிறான், வசூல் வேட்டு நடத்துகிறான். அதனால் யாரும் நன்கொடைகள் கொடுக்காதீங்க, கொடுத்து ஏமாந்துடாதீங்க.